இனி பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருவது குறித்து பார்க்கலாம். பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளிப்பட்டியில் உள்ள கோட்டை கருப்பசாமி கோவில் புரட்டாசி மாத திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. திரளான பெண்கள் பால்குடங்களை தலையில் சுமந்து மேலதாளங்களுடன் ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். பக்தர்கள் எடுத்து வந்த பாலை கொண்டு கோட்டை கருப்பசாமிக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா ஆராத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை ஜங்ஷன் சிந்து பூந்துறையில் உள்ள பாளையஞ்சாலை குமாரசுவாமி கோவிலில் மண்டல பூஜை நிறைவு நாளையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விநாயகர் பூஜை, புண்ணியாக வாசனம், 1008 சங்கு பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து விநாயகர், மூலவர், சண்முகர் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே வெங்கிட்டாப்பட்டியில் அருள்பாலிக்கும் பிரசித்தி பெற்ற பகவதியம்மன் கோவிலில் புரட்டாசி உற்சவத்தை ஒட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தில் கிராமத்து இளைஞர்கள் கலந்து கொண்டு பல்வேறு தெய்வங்கள் மற்றும் தேச தலைவர்களின் வேடங்கள் அணிந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் ஊர்வலமாக வலம் வந்தனர். விரதமிருந்து வளர்க்கப்பட்ட முளைப்பாரியை பெண்கள் சுமந்து வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். தொடர்ந்து முளைப்பாரியை வைத்து கும்மி அடித்து வழிபட்டு நீர்நிலைகளுக்கு ஊர்வலமாக கொண்டு சென்று கரைத்தனர். தேனி மாவட்டம் தாமரைக்குளை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு செல்லாண்டியம்மன் கோவில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் முருகர், விநாயகர், ராமர் வேடம் அணிந்து கையில் திரிப்பந்தம் ஏந்தி நடனமாடி நேர்த்தி கடன் செலுத்தினர். இளைஞர்கள் விளையாட்டு அக்னிச்சட்டு ஏந்தி நடனமாடியபடி ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து ஆன்மீக கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே ராம்நகரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட 11 வகையான திரவியங்களால் பாலமுருகனுக்கு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் சஷ்டி கவசம் பாடி அரோகரா முழக்கமிட்டு பாலமுருகனை வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சொக்கநாதன் புத்தூரில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவிலில் புரட்டாசி பொங்கல் தேரோட்ட திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளி அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் வான வேடிக்கைகள் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர்.
தென்காசி மாவட்டம் சிவகிரி தெற்கு சத்திரத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் புரட்டாசி பொங்கல் பெருந்திருவிழாவையொட்டி பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் துவாக்குடி அருகில் உள்ள திருநெடுங்காலநாதர் திருக்கோவிலில் புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு வராகி அம்மனுக்கு 16 வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வண்ண மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை போற்றி வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர்.